ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு குருமா. நீங்கள் எல்லோருமே உருளைக்கிழங்கு குருமா வைப்போம், ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் ஒரு நாள் உருளைக்கிழங்கு குருமா வச்சு பாருங்களேன், சரி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒரே மெத்தட் தான், ஆனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வச்சிடலாம். நீங்களும் இது மாதிரி வச்சு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு கட் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு நாம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொத்தமல்லி கீரை எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு தொளித்து தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. பட்டை ஒரு 4 இன்ச்சு சைஸ்க்கு பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் கடலை, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு குருமா எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் உருளைக்கிழங்கு குருமா தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேங்காய் கடலையை நாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் தேங்காவை போட்டு, அரை மூடி தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ், கடலையை போட்டு இந்த பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றாச்சு. கடுகு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிட்டோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு குருமா சமைச்சிங்கன்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, ஸ்பீடாக வச்சுருவீங்க குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காய், கடலை, இஞ்சி பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதையெல்லாம் இதில் அரைச்சதை ஊற்றிட்டோம். இப்போ அதையும் கிளறிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கடைசியாக வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி கீரையை நாம் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு போட்டாச்சு, கொத்தமல்லி கீரையும் போட்டாச்சு. அடுப்பின் மேலே ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது மாதிரி சமைச்சிங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு குருமா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணணுன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம தேங்காய், கடலை, இஞ்சி பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சதை உள்ளே போட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு கரெக்டாக போட்டு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.